Hi everyone, welcome to NetEngLit. In this audio lecture, நம்ம ஜான் பனியனோட ஃபேமஸான ஒர்க் Pilgrims Progress அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேயா? Pilgrims Progress வந்து 2 பார்ட்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. Part 1 in 1678 and Part 2 1684. அண்ட் இது வந்து ஒரு அல்லிகரி. ஓகேயா? இதில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு ஹிடன் மீனிங்கில் தான் வருவாங்க. எல்லாரோட கேரக்டர் நேமுமே அவங்களோட குவாலிட்டியை அப்படி அலிகரைஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, இதோட ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னா Pilgrims Progress from this world to that which is to come. Pilgrims Progress from this world to that which is to come. இதோட ஃபர்ஸ்ட் ஃபேமஸான ஓப்பனிங் லைன் என்ன அப்படின்னா, as I walked through the wilderness of this world, I lighted on a certain place where was a den, and I laid me down in that place to sleep, and as I slept I dreamt a dream. இதுதான் இந்த ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் லைன். இந்த ஒர்க்கை வந்து இவர் எப்போ எழுதியிருக்காங்க அப்படின்னா, பிரிசனில் போட்டிருப்பாங்கல்ல, சார்ல்ஸ் II இவரை இல்லீகலாக ப்ரீச் பண்ணுறாங்க லைசன்ஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பிரிசனில் வச்சு தான் இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்காங்க. இதில் டென் அப்படிங்கிற வார்த்தை அந்த ஃபர்ஸ்ட் லைனில் எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா பிரிசனில் இவர் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு ட்ரீம் வரும். அந்த ட்ரீமை வச்சு தான் இந்த ஒர்க்கை வந்து ஜான் பனியன் அதுக்கப்புறம் எழுதியிருப்பாங்க. ஓகேயா? அந்த ட்ரீம் தான் இந்த ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் என்ன ஆகுது, யார் ஹீரோ அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்டோரியோட மெயினான கேரக்டர் யார் அப்படின்னா கிறிஸ்டியன். ஓகேயா? கிறிஸ்டியன் ரொம்ப ஒரு ஃபேமஸான நேம் லிட்ரேச்சரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னாலே கிறிஸ்டியன் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். கிறிஸ்டியன் இவன் வந்து ஒரு ஊரில் இருக்கான். அந்த ஊரோட பேர் என்ன அப்படின்னா சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அண்ட் அங்கே இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு ஒரு மாதிரி அவன் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஆகுது. நம்ம ரொம்ப பாவம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறான். அண்ட் அந்த பாவத்திலேருந்து விடுபடணும், எப்படி விடுபடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். எப்போ அவனுக்கு இந்த எண்ணம் வருது அப்படின்னா பைபிள் படிக்கிறான். படித்த உடனே நம்ம இப்படி ரொம்ப ஒரு சின்னராக இருக்கோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்போ அவன் முன்னாடி ஒரு மேன் வந்து அப்பியர் ஆகுறாங்க. அது யார் அப்படின்னா இவாஞ்சலிஸ்ட். EVANGELIST இவாஞ்சலிஸ்ட். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து ஒரு ஜேர்னி மேக் பண்ணிப்போ, நீ வந்து காடோட செலஸ்டியல் சிட்டிக்கு வந்து நீ போகலாம். உன்னோட பாவங்கள் எல்லாமே நீ வந்து அதை போகிற வழியெல்லாம் விட்டுட்டு நீ வந்து ஒரு நல்ல மனுஷனா போனா நீ வந்து செலஸ்டியல் சிட்டி காடோட அந்த சிட்டிக்கு வந்து போயிடலாம். இவன் இருக்கிறதோட சிட்டியோட நேம் என்னது? சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அங்கிருந்து காடோட செலஸ்டியல் சிட்டிக்கு வந்து நீ வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் அந்த செலஸ்டியல் சிட்டியோட கேட் நேம் என்ன அப்படின்னா விக்கெட் கேட். WICKET விக்கெட். விக்கெடில் விக்கெட் கேட். அந்த விக்கெட் கேட்ல நீ போன அப்படின்னா நீ வந்து நல்லவனா நீ இருந்த அப்படின்னா ஒன்றை செலஸ்டியல் சிட்டிக்கு வந்து உள்ளே விடுவாங்க. ஸோ நீ வந்து அப்படி போகலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சொல்கிறாரு. அண்ட் கிறிஸ்டியன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்மளோட பாவத்தெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஜேர்னியை மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அண்ட் அவன் அந்த ஊரில் அவனோட ஒய்ஃபு சில்ட்ரன் எல்லாரு கூடயும் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட கேட்டு பார்க்குறான், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா தனியாக போக ஆரம்பிச்சிடுறான். தனியாக போகும்போது பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் உங்க கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மேன் வந்து அக்கம்பெனி பண்ணுறாங்க. முதல்ல இவங்க நிறைய போகிற வழியில நிறைய அப்டக்கிள்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து போகணும். முதல்ல இவன் எதை கடக்கணும் அப்படின்னா ஸ்லவ் ஆஃப் டெஸ்பாண்ட். ஸ்லவ் அப்படின்னா என்ன அப்படின்னா லைக் புதை மணல் மாதிரி சகதியுமா இருக்க இடம் தான் ஸ்லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியன் வந்து முதல்ல அந்த ஸ்லவ் ஆஃப் டெஸ்பாண்டை வந்து கடந்தாகணும். அது வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, சம் பர்சன்ஸ் வந்து அந்த பாதை இதில் போறாங்க அப்படின்னா அவங்க நிறைய பாவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த பிட்டுருக்குல அந்த குழி அது வந்து அப்படி உள்ளே இழுத்துக்கும். அந்த புதைமணல்லாம் உள்ளே போகல. நீ வந்து நிறைய பாவம் பண்ணியிருக்க அப்படின்னா நீ எவ்வளோ சின் பண்ணியிருக்கியோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இது வந்து ஒன்றை உள்ளே இழுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்லவ் ஆஃப் டெஸ்பாண்டை பார்த்த உடனே 2 நெய்பர் இருந்தாங்கல்ல, அதில் ஒரு நெய்பர் நான்லாம் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அப்போவே ஓடி போயிடுறாரு. இன்னொரு நெய்பர் பிளேயபிள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர் கிறிஸ்டியன் கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். பட் வந்த கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்மளால தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டியனை விட்டுட்டு அவரும் போயிடுறாரு. நம்ம கிறிஸ்டியனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எப்படியாவது கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எப்படியோ இது அந்த ஸ்லவ் ஆஃப் டெஸ்பாண்டை வந்து அவன் வந்து கடந்துட்டான். கடந்ததுக்கப்புறம் இவன் வந்து மிஸ்டர் வேர்ல்ட்லி வைஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை மீட் பண்ணுவான். வேர்ல்ட்லி வைஸ் மேன்
யாராவது ஒரு புத்திசாலி அவங்கள புத்திசாலின்னு சொல்லிக்கிடுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பட் இவனோட நேமே பாருங்க, வேர்ல்ட்லி வைஸ் மேன். அவன் வந்து ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிற சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை வந்து மீட் பண்ணுறான். அவன் வந்து கிறிஸ்டியனை கொஞ்சம் அவனோட மிஷன்லேருந்து டீவியேட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். லைக் காடுக்கு ஆப்போசிட்டாக பிளாஸ்ஃபெமஸாக காட்லாம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறான். அண்ட் இது கிறிஸ்டியனுக்கு வந்து புரியுது, இவங்க வந்து ஏதோ தப்பாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன் வந்து அவங்களோட அட்வைஸை வந்து எடுக்கலை. போகிற வழியில் கிறிஸ்டியன் வந்து இதே மாதிரி நிறைய குட் கேரக்டர்ஸும் மீட் பண்ணுவான், பேடான கேரக்டர்ஸும் மீட் பண்ணுவான். அவங்ககிட்டலாம் எப்படி தப்பிச்சு அந்த விக்கெட் கேட்டை வந்து ரீச் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த கிறிஸ்டியனோட ஒரு மெயினான மிஷன். ஓகேயா? அண்ட் அதுக்கப்புறம் இப்போ கிறிஸ்டியன் தனியாக தான் வந்துட்டு இருக்கான். அடுத்து எங்கே போகிறான் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் இன்டர்பிரட்டர்ஸ். சரியா? இன்டர்பிரட்டர் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ஏதாவது ஒரு இதை இன்டர்பிரட் பண்ணுவோம். அந்த வீட்டுக்குள்ளே அவன் போகும்போது நிறையா இமேஜஸ் எல்லாம் இருக்கும், ஸ்பைடர் இருக்க மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் பார்த்து ஒரு இன்டர்பிரட்டேஷன் மாதிரி அவன் எடுத்துப்பான். இவன் வந்து எந்த இடத்தெல்லாம் கடக்கிறான் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. முதல்ல வந்து லவ் ஆஃப் டெஸ்பாண்டுக்கு போனான். தென் அதுக்கப்புறம் ஹவுஸ் ஆஃப் இன்டர்பிரட்டர்ஸ் அந்த வீட்டுக்கு போகிறான். அண்ட் அதுக்கப்புறம் எங்கே போகிறான் அப்படின்னா எ பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வால் ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் ஆர் வால் ஆஃப் சால்வேஷன் இருக்குது. அங்கே வந்து கிரைஸ்டோட அந்த கிராஸ் இருக்குது. அந்த கிரைஸ்ட்டை வந்து க்ரூசிஃபை பண்ணியிருப்பாங்களே அந்த கிராஸ் இருக்குது. அண்ட் அங்கே போகிறான். அங்கே ஒரு டூம்பும் இருக்குது. அந்த டூம் பக்கத்தில் உட்காந்துருக்கான். அண்ட் அங்கே போய் உட்காரும் போதே அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அந்த சின்னெல்லாம் குறைஞ்ச மாதிரி, அந்த பாவம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது. அண்ட் அப்போது 3 ஏஞ்சல்ஸ் வந்து அந்த இடத்துல அப்பியர் ஆகி இவனுக்கு வந்து கொடுக்குறாங்க. என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னா பீஸ், அமைதியை கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ நியூ கார்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த லவ் ஆஃப் டெஸ்பாண்ட் எல்லாத்துலேயும் கடந்து வந்திருக்கான்ல, ஸோ அவனுக்கு வந்து நியூவான கார்மெண்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு ஸ்க்ரோல் கொடுக்குறாங்க. இது இம்பார்ட்டன்ட். ஓகே? ஒரு ஸ்க்ரோல், அந்த ஸ்க்ரோல் அப்படின்னா இந்த ராஜா காலத்துலலாம் ஒரு ஓலையெல்லாம் அனுப்புவாங்கல்ல, ஒரு ரவுண்டாக சுற்றி இருக்கும், அது இழுத்தோடனே வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரோல் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த ஸ்க்ரோல் தான் ஒரு பாஸ்போர்ட் மாதிரி. அந்த விக்கெட் கேட்டை கடக்கணும் அப்படின்னா அவன் இந்த ஸ்க்ரோலை கொடுத்தா தான் உள்ளே விடுவாங்க. ஸோ அந்த ஸ்க்ரோலை வந்து அந்த ஏஞ்சல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிறான். அண்ட் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் இவன் எங்கே போகிறான் அப்படின்னா ஹில் ஆஃப் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. சரியா? ஹில் ஆஃப் டிஃபிகல்ட்டி. அந்த ஹில்லை வந்து கஷ்டப்பட்டு கடந்தால் தான் கடக்க முடியும். அந்த ஹில் ஆஃப் டிஃபிகல்ட்டிக்கு மேலே ஒரு ஹவுஸ் இருக்குது. அது வந்து ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேலஸ் பியூட்டிஃபுல். அண்ட் அந்த பேலஸ் பியூட்டிஃபுல்க்கு என்டர் ஆகிற வேல நிறைய லைன்ஸ் எல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. அந்த லைன்ஸ்ல எல்லாம் நம்ம பயப்படாமல் நம்ம கடந்து போகணும் உள்ள. சரியா? நீ வந்து பாவம் பண்ணியிருக்க அப்படிங்கிறத நீ வந்து உணர்ந்து என்னை கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்பணும், பயப்படாமல் போகணும். அப்படிங்கிறதுக்காக தான் சிம்பாலிக்கெல்லாம் அந்த லைன்ஸ் எல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. உள்ளே போகிறான். உள்ளே போகும்போது அங்கே 4 சிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. எல்லாருமே பியூட்டிஃபுல்லான சிஸ்டர்ஸ். சரியா? அவங்க வந்து கிறிஸ்டியனோட கான்சைன்ஸ், அவனோட மனசாட்சியெல்லாம் உண்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனோட ஜேர்னிக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு ஆர்மர் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஆர்மர் எது கொடுக்குறாங்க அப்படின்னா இது உனக்கு ஃபைட்டிங்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி கிறிஸ்டியன் அதுக்கடுத்து ஒரு ஃபைட்டில் வந்து ஈடுபட வேண்டி இருக்குது. அந்த பேலஸ் பியூட்டிஃபுல்லேருந்து அந்த ஹில்லிலேருந்து கீழே இறங்கி வரும்போது அங்கே என்ன இருக்குது அப்படின்னா வேலி ஆஃப் ஹியூமிலியேஷன். அங்கே ஒரு டிராகன் இருக்குது, அப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு. APOLLYON. அப்போலியன்கிறது ஒரு மான்ஸ்டர், கைண்ட் ஆஃப் டிராகன் மாதிரி. அந்த ஆர்மர் எல்லாம் போட்டிருக்கான்ல, அந்த இது போட்டதுனால அவனால் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த அப்போலியன் டிராகனை வந்து வின் பண்ண முடிஞ்சிருக்கு. கிறிஸ்டியன் வந்து வின் பண்ணிட்டான். அண்ட் அதுக்கப்புறம் இவன் எங்கே போகிறான் அப்படின்னா வேலி ஆஃப் ஷேடோ ஆஃப் டெத். ஓகே? வேலி ஆஃப் ஷேடோ ஆஃப் டெத் அந்த பிளேஸ்க்கு போகிறான். அந்த பிளேஸ்க்கு போகும்போது இவனோட ஊர்லேயே உள்ள இன்னொருத்தர் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவரும் இதே மாதிரி இவன் வர்றதுக்கு முன்னாடியே காடோட செலஸ்டியல் சிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஜேர்னியை வந்து மேக் பண்ணியிருப்பாரு. அந்த வேலி ஆஃப் ஷேடோ ஆஃப் டெத்தில் வந்து இவன் வந்து ஃபெய்த்ஃபுல்லாக மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. சேர்ந்து போகும்போது அடுத்து என்ன பிளேஸ் இருக்குது அப்படின்னா டவுன் ஆஃப் வேனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. வேனிட்டி ஃபேர் வந்து அந்த ஊரில் வந்து நடக்குது. அந்த டவுன் ஆஃப் வேனிட்டியில் வேனிட்டி ஃபேர் அப்படின்னா பொருட்காட்சி. ஓகேயா? வேனிட்டி ஃபேர் வந்து நடக்குது. வேனிட்டி அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா யூஸ்லெஸ் திங்ஸ், தேவையில்லாத பொருட்கள். அதை தான் நம்ம வேனிட்டின்னு சொல்லுவோம். இந்த வேனிட்டி ஃபேரை நம்ம பில்கிரிம்ஸ் எல்லாம் கடந்து போகும்போது தான் செலஸ்டியல் சிட்டிக்கு போக முடியும். அது வந்து ஒரு அப்டக்கிள் மாதிரி தான். ஏன் அப்படின்னா அந்த ஃபேரில் இருக்க பொருட்கள்லாம் பார்த்து நிறைய பில்கிரிம்ஸ் வந்து அவங்களோட கண்ட்ரோலை இழந்துருவாங்க. அந்த பொருட்கள்
பொருட்கள் மேலாம் ஆசைப்பட்டு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் கிறிஸ்டியனோ ஃபெய்த்ஃபுல்லோ ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு கண்ட்ரோல்டாக ஒரு டிஸ்கைஸில் தான் போகிறாங்க. ஏன்னா அங்கே இருக்க அந்த ஃபேரில் இருக்க மற்ற மக்களுக்கு இவங்க ரொம்ப ட்ரூவான ரிலிஜனில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்கள வந்து பிடிச்சி ஏதாவது டார்ச்சர் பண்ணுவாங்க. இவங்களே அதேமே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க வந்து இந்த ஃபேருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்காங்க, ஒரு பொருளும் வாங்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டியனையும் ஃபெய்த்ஃபுல்லையும் பிடிச்சு அடிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து ப்ரிசன் மாதிரி ஒரு இதில் வந்து போட்டுடுறாங்க. சரியா? அந்த ப்ரிசனில் ஃபெய்த்ஃபுல்லை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த டார்ச்சரில் ஃபெய்த்ஃபுல் வந்து இறந்து போயிடுறான், ஒரு மார்ட்டியராக இறந்து போயிடுறான். அதனால அவன் வந்து டைரெக்டாகவே செலஸ்டியல் சிட்டிக்கு போயிடுறான். மார்ட்டியர் அப்படின்னா ரிலீஜியஸ் காஸ்க்காக அவங்களோட உயிரை விட்டவங்க. ஃபெய்த்ஃபுல் வந்து அப்படி இறந்து போனதுனால டைரெக்டாகவே செலஸ்டியல் சிட்டிக்கு வந்து அவன் போயிடுறான். அண்ட் கொஞ்சம் கழிச்சு கிறிஸ்டியன் வந்து எப்படியோ அந்த ப்ரிசன்லேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறான். சரியா? வேனிட்டி ஃபேர்ல இருந்து நம்ம கிறிஸ்டியனும் தப்பிச்சிடுறான். வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம கிறிஸ்டியன் யாரை பார்க்குறான் அப்படின்னா ஹோப்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பார்க்குறான். ஃபெய்த்ஃபுல்லும் நல்லவன், ஹோப்ஃபுல்லும் நல்லவன் தான். ஹோப்ஃபுல் கூட சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஜேர்னியை அடுத்து கண்டினியூ பண்ணுறாங்க. அண்ட் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹில் லூக்ரே அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, ஹில் லூக்ரே. அந்த இடத்துக்கு போகிறாங்க. அண்ட் அங்கே வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஷார்ட்கட் இடம் மாதிரி இருக்குது, நம்ம அந்த ஷார்ட்கட் வழியாக போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஷார்ட்கட்க்கு போகும்போது அங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா அங்கே ஒரு ஜெயண்ட் இருக்குது. அந்த ஜெயண்டோட பேர் வந்து ஜெயண்ட் டிஸ்பயர். அந்த ஷார்ட்கட் நம்ம வந்து ஷார்ட்கட்டில் எப்பவும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஷார்ட்கட்டில் போகும்போது ஜெயண்ட் டிஸ்பயர் இருக்குது, அது இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிருது. அது அதோட காசலுக்கு வந்து கூட்டு போயிடுது. அந்த காசலோட நேம் என்ன அப்படின்னா டஞ்சன் ஆஃப் டவுட்ஃபுல் காசில். அண்ட் அந்த காசில் அந்த ஜெயண்டோட ஒய்ஃபும் இருக்காங்க. அங்கே போனோடனே இவங்களை வந்து நீங்கள் சூசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த டார்ச்சர் தாங்க முடியலை. அண்ட் ஒரு மேஜிக் கீ வந்து நம்ம கிறிஸ்டியன் வந்து வச்சுருக்கான். அந்த கீக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் கீ வந்து வச்சுருக்கான். அவன் வந்து நம்ம எப்படியாவது இந்த ஜெயண்ட் வந்து மார்னிங் வந்து இந்த ஜெயண்ட் வந்து சன்லைட்டுக்கு போனால் அந்த ஜெயண்ட் வந்து வீக் ஆயிரும். சரி, அப்போது சன்லைட் பட வேண்டிய நேரம் அந்த மார்னிங்கில் அந்த ப்ராமிஸ் கீயை வச்சு ஓப்பன் பண்ணி தப்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோப்ஃபுல்லும் கிறிஸ்டியனும் பிளான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மார்னிங் டைம் அந்த ஜெயிண்ட் வந்து வெளியே வந்துக்கிடாது, ஏன்னா சன்லைட் பட்டால் அது வீக் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் வந்து இவங்க அதை திறந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்க அப்படின்னா டீலெக்டபிள் மவுண்டைன், DELECTABLE டீலெக்டபிள் மவுண்டைன் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போகிறாங்க. அங்கே நிறைய ஷெப்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த ஷெப்பர்ட்ஸ் வந்து இவங்களுக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் தூரத்தில் ஒரு லேண்டு காட்டுறாங்க, இதுதான் இம்மானுவேலோட லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அண்ட் முக்கியமாக அந்த ஷெப்பர்ட்ஸ் என்ன அட்வைஸ் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போகிற வழியில் நிறைய பேடான பர்சன்ஸ், நிறைய ஃப்ளாட்டரர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், நீங்கள் கேர்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த டீலெக்டபிள் மவுண்டன்ல இருந்து நம்ம ஹோப்ஃபுல்லும் கிறிஸ்டியனும் அடுத்த பிளேஸ்க்கு போக போகிறாங்க. அப்போ போகிற வழியில் ஒரு ஆளை பார்க்குறாங்க. அவன் பேர் இக்னோரன்ஸ். சரியா? இக்னோரன்ஸ்னா அறியாமையாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவன் எப்போவுமே என்ன நினச்சிக்கிட்டான் அப்படின்னா எனக்கும் செலஸ்டியல் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கான அட்மிஷன் அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். பட் அவனை யாரும் இன்வைட்டே பண்ணலை. இவங்களெல்லாம் இவாஞ்சலிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு சொன்னாங்க. பட் இக்னரன்ஸை வந்து யாரும் இன்வைட்டே பண்ணல. பட் அவன் என்னாலேயே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். இப்போ 3 வரும் ஒரு ஜேர்னியில் போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு ரோடு வந்து கிராஸ் ஆகுது, 2 ரோடு வந்து தனியாக பிரியுது. அந்த பேட்மேன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாதையாக போங்க, ஒரு ஃப்ளாட்டரர் மாதிரி ஒரு பர்சன் இன்னொருத்தர் வருவார், இந்த பாதையாக போங்க, இது வந்து ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த பாதையில் போகும்போது என்ன ஆயிருது அப்படின்னா அவங்க வந்து ஒரு என்சாண்டடான கிரவுண்டுக்கு வந்து போயிடுறாங்க. சரியா? ஒரு மந்திர சக்தி இருக்க மாதிரி ஒரு கிரவுண்டுக்கு வந்து போயிடுறாங்க. அண்ட் அங்கே போயிட்டு அது அவங்களோட ரிலீஜியஸ் விஷன் எனக்கு வந்து இப்படிலாம் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஹோப்ஃபுல்லும் கிறிஸ்டியனும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இக்னரன்ஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு வந்து அப்படிலாம் தெரியலை, ஆனால் நான் வந்து விக்கெட் கேட் வழியாக செலஸ்டியல் சிட்டிக்கு போயிடுவேன்னு சொல்கிறான். இது வந்து தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் தெரியுது. பட் அவனை வந்து அதை நம்ப வைக்கவே முடியலை. அந்த இக்னரன்ஸ் வந்து ஒரு அறியாமையில் என்னால் முடியும்ட்டே சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அந்த என்சாண்டட் கிரவுண்டையும் கிராஸ் பண்ணிட்டு இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா ரிவர் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது ஒரு பெரிய ரிவர், ரொம்ப ஆழமான ஒரு ரிவர். இந்த ரிவரை கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிட்டோம் அப்படின்னா அங்கே தான் அந்த விக்கெட் கேட் வந்து இருக்குது. சரியா? இப்போ முதல்ல யார் அந்த ரிவரை கிராஸ் பண்ணுறா அப்படின்னா ஹோப்ஃபுல் அழகாக கிராஸ் பண்ணி போயிட்டான்.
அண்ட் அடுத்து இக்னோரன்ஸ் வந்து வெயின் ஹோப் அப்படிங்கிற ஒரு ஃபெரி எடுத்துகிட்டு, ஃபெரி அப்படின்னா குட்டி போட் மாதிரி இருக்கும்ல, அந்த போட் பேர் வந்து வெயின் ஹோப், VAINHOP, அந்த ஃபெரி எடுத்துகிட்டு கிராஸ் பண்ணி என்னால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட் கேட் கிட்ட போயிருந்தான். போன அப்புறம் அங்கே காட்ஸ் இருப்பாங்கல்ல, உனக்கு வந்து இங்கே அட்மிஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இக்னோரன்ஸை தூக்கி ஹெல்ல போட்டுடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் வந்து அந்த ரிவரை கிராஸ் பண்ணோம், அவனுக்கு ரொம்ப ஒரு டிலமாவாக இருக்குது, நம்மளால் கிராஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிராஸ் பண்ணுறான். பட் அவனுக்கு அந்த ஒரு நம்பிக்கை குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த ரிவர் வந்து அவனை உள்ளே இழுத்துட்டே இருக்கு. அப்போது ஹோப்ஃபுல் வந்து அந்த சைடில் இருந்துட்டு உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்கரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் கஷ்டப்பட்டு அவன் அந்த ரிவரை வந்து கிராஸ் பண்ணி அந்த விக்கெட் கேட் கிட்ட போயிடுறான். போனதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமே அந்த ஜீசஸ் கிரைஸ்டோட விஷன் வந்து கிடச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரையும் அந்த செலஸ்டியல் சிட்டிக்குள்ளே விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி வந்து இருக்குது. ஃபுல்லாக அந்த கிறிஸ்டியனோட ஜேர்னி தான் இந்த ஸ்டோரி. ஓகேயா, நம்ம இவன் எந்த பிளேஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனில் கிறிஸ்டியன் இருப்பான். அண்ட் அங்கேருந்து முதல்ல ஸ்லவ் ஆஃப் டெஸ்பாண்டுக்கு போகிறான். அங்கேருந்து ஹவுஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் போகிறான். தென் எ பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் ஆர் வால் ஆஃப் சால்வேஷன் அங்கே போகிறான். தென் அதுக்கப்புறம் ஹில் ஆஃப் டிஃபிகல்ட்டி, அந்த ஹில்லுக்கு மேலே இருக்க பேலஸ் பியூட்டிஃபுல். அண்ட் அங்கே கீழே இறங்கி வரும்போது அப்போலியன் அந்த டிராகன் கூட ஃபைட் பண்ணுவான். வேலி ஆஃப் ஹியூமிலியேஷன் அந்த பிளேஸ்க்கு பேர். அண்ட் அதுக்கப்புறம் ஷேடோ ஆஃப் டெத்து, அப்புறம் வேனிட்டிஃபேர் டவுன் ஆஃப் வேனிட்டி, தென் ஹில் லூக்ரே, சரியா. அண்ட் அதுக்கப்புறம் டஞ்சன் ஆஃப் டவுட்ஃபுல் காசில், டீலக்டபிள் மவுண்டைன், என்சாண்டட் கிரவுண்டு, தென் கடைசியில் ரிவர் ஆஃப் டெத்து. இவ்வளோ பிளேசஸையும் கிராஸ் பண்ணி கிறிஸ்டியன் வந்து அந்த செலஸ்டியல் சிட்டிக்கு கடைசியில் ரீச் ஆகிட்டான். அப்படிங்கிறதா இந்த ஸ்டோரி பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். ஓகே, இதோட பார்ட் 2 வந்து இதோட கண்டினியூஷன் மாதிரி தான். கிறிஸ்டியன் வந்து இப்போ செலஸ்டியல் சிட்டிக்கு ரீச் ஆகிட்டான். அண்ட் கிறிஸ்டியானா அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஒய்ஃபு, கிறிஸ்டியனோட ஒய்ஃபு கிறிஸ்டியானா. அண்ட் கிறிஸ்டியானாக்கும் சேர்ந்து 4 பசங்க இருக்காங்க. அவங்க அண்ட் பக்கத்து வீட்டில் உள்ள ஒருத்தவங்க மெர்சி அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்டியன் வந்து இப்படி செலஸ்டியல் சிட்டிக்கு ரீச் ஆகிட்டாங்க, நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன் வந்து இவ்வளோ பாதையை கடந்து வந்திருக்காங்கல்ல, இவங்க அடுத்து இந்த அப்டக்கிள்லாம் தாண்டி எப்படி செலஸ்டியல் சிட்டிக்கு போகிறாங்க அப்படிங்கிறதா பார்ட் 2. அண்ட் இந்த பார்ட் 2ல் இவங்களுக்கு வந்து முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா கிரேட் ஹார்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். இவங்க 2 பேருமே ஹெட்டாக இருக்கிறது வந்து லேடிஸ் தானே. ஸோ அந்த கிரேட் ஹார்ட் தான் இவங்களுக்கு ஃபுல்லாக நல்லா ஹெல்ப் பண்ணி அந்த செலஸ்டியல் சிட்டிக்கு போக வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2 வந்து இருக்குது. கிரேட் ஹார்ட்டை மறக்காதீங்க. ஓகே, இதான் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் பார்ட் 1 and 2. And questions பார்ப்போம். In June 2007 there is a question. The second part of Pilgrims Progress was published in, and the answer is 1684. In December 2008 there is a question. John Bunyan's Pilgrims Progress was written while he was in prison. In December 2012 there is a question. Which among the following is a place through which John Bunyan's Christian does not pass? எந்த பிளேஸை கிறிஸ்டியன் பாஸ் பண்ணலன்னு கேட்டிருக்காங்க. ஸ்லவ் ஆஃப் டெஸ்பாண்ட், மவுண்ட் ஹெலிகன், வேலி ஆஃப் ஹியூமிலியேஷன், வேனிட்டி ஃபேர். மவுண்ட் ஹெலிகன் அதோட ரெஃபரன்ஸ் தான் இந்த ஒர்க்கில் இல்லை. In July 2016 there is a question. In John Bunyan's Pilgrims Progress, who keeps Christian's head above water while Christian is swimming in the river of death? ஹோப்ஃபுல் தானே கடைசியாக அந்த ரிவர் ஆஃப் டெத்தில் இருந்து நீ வந்து உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி காப்பாற்றினது. In August 2016 there is a question. What is the fate of ignorance in Bunyan's Pilgrims Progress? He was discovered the way to hell. In June 2015 there is another question. Listed below are some friendly characters in Pilgrim's Progress who gives Christian dangerous advice. Among them is one who does not belong to the group. Identify this odd character. நிறைய கேரக்டர்ஸ் வந்து இந்த இதில் வந்து கிறிஸ்டியனுக்கு வந்து பேடான டேஞ்சரஸான அட்வைஸ் தான் கொடுப்பாங்க. இதில் யார் கொடுக்கலன்னு கேட்குறாங்க. மிஸ்டர் வேர்ல்ட்லி வைஸ்மேன் அவர் பேடு தான். மிஸ்டர் இவாஞ்சலிஸ்ட் இதான் கரெக்ட் ஆப்ஷன், இவர் வந்து நல்லது தான் அவருக்கு வந்து சொன்னார். இக்னரன்ஸ் அண்ட் டாக்கட்டிவ் இவங்களுமே பேடான கேரக்டர்ஸ் தான். In July 2016 there is another question. In John Bunyan's Pilgrims Progress, what is the first obstacle encountered by Christian? And the answer is slough of despond. In August 2016 there is another question. In Bunyan's Pilgrims Progress, which of the following are found in the slough of despond?
He finds fear, doubt, discouraging apprehensions and sinful thoughts. இது எல்லாத்தையுமே நம்ம கிறிஸ்டியன் வந்து ஸ்லோ ஆஃப் டிஸ்பர்னில் பார்ப்பானாம். In January 2017, there is another question. In Bunyan's Pilgrims Progress, Christian and his friend Faithful cause a commotion at the Vanity Fair for many reasons. Which of the following statement is not true of their appearance at the fair? இதில் வந்து எது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வேனிட்டி ஃபேரில் தே ஆர் ட்ரெஸ் டிஃப்ரெண்ட்லி தேன் த அதர் ஃபேர் கோவர்ஸ். மற்ற ஃபேர் கோவர்ஸ் எல்லாம் ரொம்ப காடியாக ரொம்ப பாம்போஸான காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. பட் இவங்க 2 பேரும் நல்ல டீசெண்டான காஸ்டியூம் போட்டு டிஸ்கைஸ் ஆகியிருப்பாங்க. தே ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் பைபிள் அட் த ஃபேர். மற்ற எல்லாரும் ரொம்ப பேடான லாங்குவேஜ் பேசுவாங்க, இவங்க பைபிளோட லாங்குவேஜ் பேசுவாங்களாம். அதுவும் ட்ரூ தான். இதில் வந்து எது நாட் ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. தே சாம்பிள் எவ்ரி என்டர்டெயின்மெண்ட் அட் த ஃபேர். அப்படின்னா என்னென்னா அந்த ஃபேரில் இருக்க எல்லா என்டர்டெயின்மெண்ட்டையும் இவங்க போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்தாங்க. பட் இது வந்து தப்பு, இதுதான் அவங்க பண்ணலை. தே ரெஃப்யூஸ் டு லுக் அட் த மர்ச்சன்டைஸ் அட் த ஃபேர். இதுவும் ட்ரூ தான். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. In November 2017, there is another question. In the second part of Pilgrims Progress, the pilgrimage deals with the wife of Christiana. She has a companion and a guide in her journey. Pick out the name of her guide and companion. Guide இருந்தது வந்து Great Heart and companion பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அந்த Mercy. ஓகே, இதுதான் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். அண்ட் இந்த ஒர்க்கில் நிறைய ரெஃபரன்ஸ் வந்து லிட்ரேச்சரில் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குயிக்காக ஒரு ஓவர்வியூ வந்து பார்ப்போம். சார்ல்ஸ் டிக்கன்ஸோட புக்கு ஆலிவர் ட்விஸ்ட்டு, சரி, அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா பாரிஷ் பாய்ஸ் ப்ராக்ரஸ். அது வந்து பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸோட ஒரு அல்யூஷன் மாதிரி. ஆலிவர் ட்விஸ்ட், அதோட சப்டைட்டில் பாரிஷ் பாய்ஸ் ப்ராக்ரஸ். வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அந்த நாவலோட நேம் வந்து வேனிட்டி ஃபேர். மார்க் ட்வைன் வந்து ஒரு ட்ராவலாக எழுதியிருக்காங்க, இன்னசென்ஸ் அப்ராட். அதோட ஆல்டர்னேட்டிவ் டைட்டில் என்ன அப்படின்னா நியூ பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். தென் மார்க் ட்வைனோட அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின், அதில் அந்த டைட்டில் கேரக்டர் ஹக் வந்து பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுவானாம் கிராங்கர்ஃபோர்ட் லைப்ரரியில் இருக்கும்போது. தென் ஸ்கார்லெட் லெட்டர், அதை எழுதின நெத்தனியல் ஹாவ்தோர்ன், அதில் ஃபயர் பற்றி ஒரு டெபிக்ஷன் வரும். அண்ட் அந்த டெபிக்ஷன் வந்து இந்த ஒர்க்லேருந்து எடுத்தது தான். தென் லூயிசா மே அல்காட்டோட லிட்டில் விமன், அதில் மே ஜோ, அந்த 2 சிஸ்டர்ஸுமே வந்து பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அந்த புக்கை வாசிச்சுட்டு அந்த கிறிஸ்டியனோட நல்ல குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்களாம். தென் சிஎஸ் லூயிஸோட புக் பில்கிரிம் ரிக்ரெஸ் இருக்குது. அது வந்து அவரோட ஓன் ஜேர்னி ரிலீஜியஸ் சைல்டுஹுட் டு பேகன் அடல்ட்ஹுட் பற்றி சொல்கிறாரு. சின்ன வயசில் ரிலீஜியஸாக இருந்திருக்காங்க, பட் லேட்டர் ஆஃப் த லைஃப்பில் பேகன் வர்ஷிப், காட் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேகனிசம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜியில் இந்த புக் பில்கிரிம் ரிக்ரெஸ்ன்னு எழுதியிருக்காங்க. தென் வால்டர் ஸ்காட்டோட ஹார்ட் ஆஃப் மிட்லாத்தியன், அதில் சாப்டர் 32ல் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸோட ரெஃபரன்ஸ் வந்து இருக்கான். தென் சார்லட் பிராண்டே அவங்க மோஸ்ட் ஆஃப் ஹர் நாவல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸோட ரெஃபரன்ஸில் தான் எழுதியிருக்காங்களா. ஓகே, இதெல்லாம் சம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இதுலேயும் கூட ஒன் வேர்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நவ் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸோட ப்ரீவியஸ் இயர் PG TRB கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம். நியூ சிலபஸ் அண்ட் ஓல்டு சிலபஸ் ரெண்டுலேயுமே வந்து பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இந்த இயர் 2002-3 there is a question. Bunyan's Pilgrims Progress is அண்ட் அலிகரி. இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே ராங்காக இருக்குது. சட்டையர், ரொமான்ஸ், கோல்ட்ஸ்மித், ஃபேபிள் போட்டிருக்காங்க. பட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் அண்ட் அலிகரி. அண்ட் இந்த இயர் 2003-4 there is a question. The hero of Bunyan's Pilgrims Progress is, and the answer is Christian. Who among the following was found to be a professor of sham religion? And the options are Apollyon, Judge, talkative அண்ட் ஃப்ளாட்டரர். ஷாம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபால்ஸ், பொய்யா ரிலீஜியனை வந்து ஃபாலோ பண்ணுறது. இந்த ஆப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா டாக்கட்டிவ், அவன் தான் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னா அவனோட ரிலீஜியஸ் ஐடியாஸ் எல்லாமே வந்து வேர்ட்ஸாக மட்டும்தான் இருக்கும். பட் அதை வந்து அவன் வந்து ஃபாலோ பண்ண மாட்டான். அவனோட ஹார்ட்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ரிலீஜியன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்காது. பட் அவன் வந்து அதை பற்றி பேசிகிட்டே இருப்பான். ஸோ ஃபால்ஸாக ரிலீஜியனை ஃபாலோ பண்ணுறது இந்த ஆப்ஷன்ஸில் யார் அப்படின்னா டாக்கட்டிவ். In the year 2005-6 there is a question. Select the chief sources of Pilgrims Progress from the following, and the answer is Bible.
In the year 2006 to 7, there is a question. John Bunyan's Pilgrims Progress is a religious allegory. Allegory தான் கரெக்ட் ஆன்சர். சட்டையர் இருந்தால் சூஸ் பண்ணிடாதீங்க. allegory தான் Pilgrims Progressக்கு கரெக்டான ஆன்சர். In the year 2017 to 18, there is a question. The first part of Pilgrims Progress was published in 1678. இந்த இயர் 2022 நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. டேஷ் இன் த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் இஸ் அ ஹைப்ரிட் பீயிங் பார்ட் டிராகன் பியர் ஹியூமன் அண்ட் ஃபிஷ் அண்ட் ஆன்சர் இஸ் அப்போலியன். அந்த மான்ஸ்டர் வந்து ஒரு மிக்சட் ஆஃப் எவ்ரி திங், ட்ராகன், பியர், ஹியூமன் பீயிங், ஃபிஷ் எல்லாத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம பனியன் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போலியனுக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் அப்போலியன். டேஷ் அக்கம்ப்ளிஷஸ் கிறிஸ்டியானா அண்ட் ஹர் சில்ட்ரன் ஆன் தியர் பில்கிரிமேஜ் அண்ட் ஆன்சர் இஸ் மெர்சி. இது வந்து பார்ட் 2லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் பனியன்ஸ் த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் ஃபால்ஸ் அண்டர் த ப்ராடக்ட் ஆஃப் பியூரிட்டானிசம். வி ஆல் நோ பனியனோட ஏஜில் ஃபுல்லாகவே பியூரிட்டானிசம் தான். ஸோ பியூரிட்டானிசம். மென்ஷன் த நேம் ஆஃப் த 2 books piled up perfectly exact on each corner of the table in the novel The Adventures of Huckleberry Finn. Huckleberry Finn ஒர்க்கில் வந்து எந்த புக்ஸ் வந்து ஒரு கார்னரில் கரெக்டாக பைலப் பண்ணி வச்சுருப்பாங்கன்ட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ரெஃபரன்ஸில் பார்த்தோம். பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸோட ரெஃபரன்ஸ் வந்து ஹக்கிள்பெரி ஃபின்னில் வரும். அங்கே இருக்க லைப்ரரியில் அந்த புக் இருக்கும்னு பார்த்துருக்கோம். அண்ட் ஆன்சர் இஸ் த பைபிள் அண்ட் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸில் இத்தனை கொஸ்டின் இருக்கும்போதே தெரியும் இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு தான். ஸோ கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஜான் பனியனோட பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் பார்ட் 1 and 2 வந்து நம்ம இந்த ஆடியோ லெக்சரில் பார்த்துருக்கோம். We will meet in the next audio lecture. Thank you.